தண்ணியை கொதிக்க வைக்கிறது. அதுல வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வினிகரை ஊத்திட்டு பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க. அந்த பேக்கிங் சோடா போடும்போது நல்லா நுரைச்சு வரும். ஆனா அதுக்கு தண்ணி அளவு கம்மியா வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப வச்சீங்கன்னா பொங்கி ஊத்தி பால் ஊத்துற மாதிரி பொங்கி ஊத்துனால ஓரளவுக்கு நம்ம பெரிய பாத்திரமா எடுத்தோம்னா அது பாதி அளவு வச்சிடும், பாதி கேப் விட்டுரும். இந்த மாதிரி கொதிக்க விட்டதுல கொதிக்கும் பொழுதே எல்லா சலையும் உள்ள போட்டு அடுப்பு ஆன்ல வைக்கணும். கொதிச்சிட்டு இருக்கும். ஆமா, அந்த விக்கிரகமோ இல்ல அந்த விளக்குகளோ எல்லாமே அந்த ஆயிலி கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அது உள்ள போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நம்ம இது வந்து பண்ணலாம். ரொம்பவும் இதுவா இருக்கும். பீதாம்பரி, புளி, அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப். ஸோ தொட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா இதுல இருக்கிற அந்த ஆயிலி கண்டென்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நார்மலா நம்ம வீட்டில் சபீனா லிக்விட்லாம் இருக்கும் இல்லைங்களா, விம் லிக்விட் செமிலார், அதை தொட்டு அதை நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பீதாம்பரியும் அந்த இதுவும் வச்சு இது பண்ணலாம். நான் சொன்ன இந்த 3 மெத்தட்ல பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ஃபர்ஸ்ட் ரிசல்ட் சூப்பரா இருக்கும், 2வது ரிசல்ட் சூப்பரா இருக்கும், 3வது ரிசல்ட் நம்ம ரெகுலரா பண்றது